திரைப்பட தயாரிப்பாளர் வி.கே. வெங்கடேஷ் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஜி. இப்போ இட்லி கடையோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு இல்லையா, அதுல தனுஷ் அவர்கள் பேசியிருக்காங்க, நான் ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிடவே கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது ட்ரோலா மாறி இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை, அவர் இளமை காலத்துல ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் கஸ்தூரி ராஜா ஃபேமிலி. இது எல்லாருக்குமே தெரியும். நான் கஸ்தூரி ராஜா அவரோட சொந்த மாவட்டம் தேனியிலிருந்து இங்கு திரு விசு அவர்களிடம் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணிபுரிந்தார். அதற்கப்புறம் அவருக்கு வாய்ப்பளித்தவர் ரெட்ஸ் அண்ட் கிரியேஷன் சொல்லிட்டு ராஜ்கிரண் தான் முதல் படம் என் ராசாவின் மனசில். அதில் தான் அவருக்கு தனங்க வாய்ப்பை கொடுத்தாரு. கஸ்தூரின்ற நடிகை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் தான் அவர் ஆத்தாவும் கோயில் என்ற ஒரு படத்தில் கஸ்தூரின்னு நடிகையை தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இப்படி இளமை காலங்களில் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ராஜாவும் விஜயலட்சுமி அவங்க தம்பதிக்கான குழந்தைகள் 4 பேர். செல்வராகவன் மூத்தவர், அவங்க கீழே 2 பெண் பிள்ளைங்க, அப்புறம் தனுஷ், 4 பேருங்க. அதில் 2 பேர் டாக்டர் படிக்க வச்சார். அந்த டாக்டர் படிக்க வச்சதுக்கும் திரு கேப்டன் அவர்கள் தான் உதவி செஞ்சாருன்னு கஸ்தூரி ராஜா பொது வழியில் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்போ அந்த டைமில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக கஸ்தூரி ராஜா தன்னுடைய ஃபேமிலியை இங்கே கொண்டு வரப்போ தான் நம்ம இருக்கிற கேகே நகர் இங்கே இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேகே நகரில் ஹவுசிங் போர்டில் அந்த ஃப்ளாட்டு பேர் தான் 7G. அதை வச்சு தான் ஒரு படம் எடுத்தார். 7G ரெயின்போ காலனின்னு சொல்லி செல்வராகவன் ஒரு படம் எடுத்தார். அந்த 7G ஃப்ளாட்டில் தான் அவங்க இருந்தாங்க. அந்த 4 பேரும் அவங்க அப்பா அம்மாவும் சொல்லிட்டு குறைந்த வருமானத்தில் இந்த ஃபேமிலியை படிக்க வைத்து ரன் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து சொற்ப வருமானத்தில் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணாங்க. அதற்கு கஸ்தூரி ராஜா மனைவி அவர்கள் தான் பாராட்டணும். அவங்க தான் அந்த ஃபேமிலியை கரெக்டாக ரன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கான தகுதிகளை கொண்டு வரப்போ செல்வராகவன் தன்னுடைய தந்தையுடைய அசோசியேட்டாக இருந்து வளர்கிறப்ப தான் துளுவதோ இளமை என்ற படத்தில் செல்வராகவனுடைய டைரக்ஷனில் கஸ்தூரி ராஜா சார் மேற்பார்வையில் அந்த படம் எடுத்து தான் மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் கிடைச்சது. கஸ்தூரி ராஜா சார் ஒரு டைரக்டராக, ஒரு பாடலாசிரியராக, கதை வசனகர்த்தாவா, அவரும் கஸ்தூரி ராஜாவும் சோனியாவும் ரமேஷ் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அதில் கஸ்தூரி ராஜா தான் ஹீரோ. அது நிறைய பேருக்கு தெரியாது. அவருடைய குடும்ப நண்பர்களால் நான் சொல்கிறேன். அந்த படம் சரியாக போகலை. அதுக்கப்புறம் அவர் நடிப்பே வேணான்னு சொல்லி பாட்டு எழுதினார். அவர் எழுதின பாட்டுகள்லாம் இன்றைய வரையும் பேசப்படுகிறது. பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி, அது அவர் எழுதின பாட்டு தான். ஒத்த ரூபாயும் தாரேன் உனக்கு தட்டும் தாரேன், அது அவர் எழுதின பாட்டு தான். அப்புறம் ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் மாடுதம்மா என்னோட மனசு. அருமையான பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு. இன்றைக்கு வரையும் அது பேசப்படுகிறது. அவருடைய எல்லா பாடல்களுக்கும் நான் மிகப்பெரிய ரசிகன். இளையராஜாவுடன் ஒரு காம்பினேஷன் சரி, தேவாசரோட காம்பினேஷன் சரி, பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்தவர் அவர். இருந்தாலும் இடைச்சர்களாக சில தோல்வி படங்கள் அவருக்கு வரப்போ, அவர் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறப்ப, தன்னுடைய மகன்களை மேம்படுத்தி இருக்கிறப்ப அவர் எந்த அளவு அன்றைக்கு அந்த குடும்பத்தை நடக்கிறது கஷ்டப்பட்டாங்களோ. ஏன்னா அவங்க வீட்டில் நிறைய பேட்டிகளை விஜயலட்சுமியோடமே சொல்லியிருக்காங்க. என்னுடைய மூத்த மகன் செல்வராகவன் தான் எனக்கு என்றைக்குமே செல்ல பசங்க அப்படின்னு. அதனால் அந்த டைமில் அந்த 7Gயில் இருக்கிறப்ப நீங்கள் டான்ஸ் மாஸ்டர் பாபா பாஸ்கரை பார்த்துருப்பீங்க நீங்கள். அது அவர் மோஸ்ட்லி அவரோட ஸ்ட்ரோக் இந்த காலரை தூக்கி விடுற மாதிரி தான் இருக்கும். இப்படி அவரோட ஸ்ட்ரோக் இந்த ஷர்ட்டை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இப்படி அதுதான் அந்த ஸ்ட்ரோக். அது அவரோட பிராண்டு. அவர் தனுஷோட கிளாஸ்மேட்டு, அவரோட ஒன்றா படித்தவர். சென்ட் ஜான்ஸ் ஆழ்வார்த்தினரில் ஒன்றா படித்தவங்க. தனுஷுடன் கூட ஒன்றா படித்த இளையராஜா என்னோட ஒன்றா படித்தவர். இந்த மாதிரி அவர்கள் இளமை காலங்களில் யார் யார் இருந்தாரோ அவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து திரு தனுஷ் அவர்களும் வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த ஃபேமிலி அன்றைக்கு கஸ்தூரி ராஜா சார் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்ப குறைந்தபட்ச பொருளாதார நிலையில் அந்த உணவுக்கே கஷ்டப்பட்டார் அப்படின்றது தான் திரு தனுஷ் அவர் சொல்லியிருக்காரு. கடவுள் என்றைக்குமே உழைப்பவர்களை உயர் இடத்தில் வைப்பார். கஸ்தூரி ராஜா தமிழ் திரையுலகத்துக்காக தன் உழைப்பை கொடுத்ததுனால தான் இன்றைக்கு உயர்ந்த இடத்தில் இருக்கிறார், இன்னும் இருப்பார்.